அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை நாள் அன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவிரி வனவிலங்கு சரணாலயத்துல 3 தமிழர்கள் அந்த மாநிலத்தினுடைய வனத்துறையினரால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கான காரணம் என்னன்னா, அவங்க மான் வேட்டையாட போனாங்க அப்படின்னு அந்த மாநில அரசும் அந்த மாநில அரசுடைய வனத்துறையும் சொல்லுது. ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க காணாமல் போன மாடுகளை தேட போனாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்ற செய்தியா இருக்கு. இப்ப இந்த ரெண்டுத்துல எது உண்மை அப்படிங்கிறது ஒண்ணு. இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, எடுக்க முடியும் இப்படிங்கிற விஷயங்களையும் பேசணும். அதுபோக பெரும்பாலும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடர்களுக்கு ஒரு கன்னட இனவெறியும் தமிழர் வெறுப்பும் எங்க இருந்து வந்துச்சு? இதற்கு கர்நாடக அரசியல்ல ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. இதை பத்தி நான் நீண்ட நாட்களாகவே பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆகஸ்ட் 15 அவர்கள் கொல்லப்பட்ட அடுத்த நாள் ஆகஸ்ட் 16 தமிழக ஊடகங்கள்ல இந்த செய்திகள் ஒரு தீ மாதிரி பரவுச்சு. அன்னைக்கு நான் முடிவு பண்ண இன்றைய வாசகர் வட்ட அமர்வுல இது குறித்து பேசிடணும் அப்படின்னு. அதனால நடந்த வாசகர் வட்டத்தினுடைய 7வது அமர்வுல இது குறித்து விரிவா பேசியிருக்கேன். அதை முதல்ல பாத்துருங்க. அதற்கு பிறகு இதுல என்ன அரசியல் நடவடிக்கைகள் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தியும் சுருக்கமா சொல்றேன். அதையும் புரிஞ்சுக்குங்க. அப்பனாதான் தமிழ்நாடு அரசு கிட்ட தமிழர்களாகிய நாம், தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் என்ன எதிர்பார்ப்புகளை முன்வைக்கிறோம், தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ் தேசிய வாசகர் வட்டத்தினுடைய 7வது அமர்வுல நான் இந்த வாரத்துல ஒரு சில நூல்களை அறிமுகப்படுத்த நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் நடந்துருக்கு. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் வேட்டையாட முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சுட்டுக் கொண்டிருக்காங்க. கன்னடர்கள் எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு சமத்துவவாதமும் உயிர்கருணையும் கொண்டவர்கள், எந்த ஒரு உயிர் மேலேயும் ரொம்ப இரக்கம் கொண்டவங்க நமக்கு தெரியும். இல்லைன்னா மான வேட்டையாட போனான்னு சொல்றதுக்காண்டி 3 மனுஷனை சுட்டு கொண்டிருப்பாங்களா? அந்த அளவுக்கு மான் மேல கருணை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஐயா குணா அவர்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர், தமிழர் உலகம் அமைப்பை சேர்ந்தவர் தான். புலவர் மகிமை பாவிசைக்கோ அவர்கள் அதை பத்தி ஒரு புத்தகம் எழுதினார். தாய்மொழி கல்வி செல்லா காசா கிள்ளுக்கிறையா. சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கும் இந்த புத்தகத்துக்கு என்ன சம்பந்தம்? அதுவும் தாய்மொழி கல்விக்கும் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். 1982 கோகாக் அறிக்கை அப்படின்னு ஒரு அறிக்கை கர்நாடகாவில் வந்துச்சு. இந்த கோகாக் அறிக்கை என்னன்னா, மொழி சார்ந்த கல்வி இருக்கு இல்லையா, அதாவது மொழிப்பாடம் 1 மொழிப்பாடம் 2 நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி என்னென்ன மொழிகளை கர்நாடகாவில் உள்ள குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு BK கோகாக் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், ஒரு அறிஞர், அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். கோகாக் அறிக்கைன்னு அதுக்கு பேரு. அதுல கர்நாடகாவில் உள்ள பெரும்பாலான மாணவர்கள் சமஸ்கிருதத்தையும் ஆங்கிலத்தையும் அதிகம் படிச்சுட்டு கன்னடத்தை விட்டுறாங்கன்றதான் பிரச்சனை. அதுக்கு தான் அவர் தலைமையில குழு போட்டு அதை விசாரிச்சிருக்காரு. ஆனா அவர் கொடுத்த அறிக்கையை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கன்னடம் முதல்ல, ஆங்கிலம் 2வது, தமிழ் படிக்கின்ற அவசியம் கூட கிடையாதுன்ற அளவுக்கு அது 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. கர்நாடகாவில் ஒரு சிக்கல் என்னன்னா, கர்நாடகாவில் 69 விழுக்காடு தான் கன்னடர்கள், மீதமுள்ள 31 விழுக்காடு தமிழர்கள், தெலுங்கர்கள், மராட்டியர்கள், இந்த மாதிரியான பிறமொழி பேசக்கூடியவர்கள், கன்னடர் அல்லாதவர்கள். இவங்க தான் 31 விழுக்காடு இருக்காங்க. கர்நாடகாவுடைய அந்த பக்கம், அந்த பெல்காம் பகுதியில் பார்த்தீங்கன்னா மராட்டியர்கள் அதிகம். நம்ம ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை ஒரு பெல்காம் மராட்டின்னு சொல்லிக்குவார். பெல்காம் மகாராஷ்டிரால கிடையாது, கர்நாடகாக்குள்ள தான் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு மராட்டியர்கள் ஒரு பக்கம், தமிழர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தெலுங்கர்கள், இந்த ஹைதராபாத் தெலுங்கானா ஒரு பகுதி, கல்யாண் கர்நாடகான்னு சொல்லுவாங்க அந்த பகுதி. இப்படி 3 மொழி சிறுபான்மை மக்களாகவே இருந்தாலும் அவர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கு. இங்கேயும் கன்னடத்தை திணிக்க வேண்டும் என்ற நோக்கோடு அந்த BK கோகாக் அறிக்கையை பயன்படுத்தி மொழிக் கொள்கையை, அதாவது கல்விக் கொள்கையில மொழியை, கன்னட மொழியை முதன்மையாக, சமஸ்கிருதம் 2வதா இருந்தாலும் சரி, 3வதா இருந்தாலும் சரி, ஆங்கிலம் 2வது, இந்த மாதிரியான ஒரு கொள்கை அதை செய்யறாங்க. இந்த நேரத்துல தமிழர்கள் போராட்டம் பண்றாங்க. முதல்ல அதை வாபஸ் வாங்கிருச்சு கர்நாடக அரசு. ஒரு அரசாணை போட்டதற்கு பிறகுதான் பிரச்சனை தொடங்குது. கர்நாடகா எழுத்தாளர்கள் சங்கம் அதுக்கு எதிராக போராடுது. அப்பதான் கர்நாடகாவினுடைய அரசியல் சூப்பர் ஸ்டார் என்று அறியப்பட்ட ராஜ்குமார் அவர் உள்ள இறங்குறார். அவர் தந்தி கொடுக்கப்பட்டு அல்லது ஒரு சிறப்பு ஏதோ கடிதமோ ஏதோ கொடுத்து உடனடியாக அவர் போராட்ட காலத்துக்கு வர்றார். தன் வாழ்நாளில் கடைசி வரை அரசியலில் ஈடுபடாத ஒரு நடிகர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கர்நாடக அரசியல் ஆதிக்கம் செலுத்தினார்னா ராஜ்குமார். அதற்கு காரணமாக அமைந்தது 1982 நடந்த கன்னட சலுவலி என்கின்ற போராட்டம். ஏன் நடந்துச்சு? கன்னடத்தை முதன்மையான மொழியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவங்க போராட்டம் பண்றாங்க. இது கர்நாடகா முழுக்க பெரிய போராட்டமா வெடிக்குது. அந்த நேரத்துல தங்கவயல் பகுதியில் இருந்த தமிழர்கள் அவங்க எதிராக போராட்டம் பண்ணி, இல்ல இது கூடாது, எங்களுக்கு முதல் மொழி தமிழ் தான். அங்க சில மராட்டியர்கள் இருக்காங்க, தெலுங்குகள் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து தான் போராடுறாங்க. எங்களுடைய மொழி முதல் மொழி தாய்மொழி தான் அப்படின்னும். அதே நேரத்துல குதிரை மூக்கன் ராஜ்குமார் ஒழிக
அப்படின்னு. ஆனா அவர் தான் விழாவுடைய நாயகர். அவரை வச்சுதான் இந்த அடாவடித்தனம், பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வணிக பகுதிகளை வந்து நாசமாக்குனது, அடாவடி பண்ணது, கலவரம் பண்ணது எல்லாத்தையுமே கண்டர்கள் பண்ணாங்க. மொழி வாரியான போராட்டம், அதாவது சொல்றது மொழி முதன்மை போராட்டம் என்கின்ற பேர்ல தன்னுடைய இனவெறி போராட்டம் நடத்தி முடிச்சாங்க. அதற்கு எதிராகவும் அந்த போராட்டம், தமிழர்களுடைய பேரணி நடந்துச்சு. அந்த பேரணிக்கு நடுவுல கர்நாடக காவல்துறை பெரிய வன்முறையை கட்டமைத்து 4 தமிழர்களை சுட்டுக் கொன்றாங்க. நம்ம மொழி போராட்டம் ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தமிழ்நாடை தாண்டி தமிழர்கள் வந்து தங்களுடைய தாய்மொழி கல்விக்காக போராடி இருக்காங்கன்னா அது கர்நாடகாவில் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரியுமான்னு கேட்டா கிடையாது. மகிபி பாவிசைக்கோ வந்து பெங்களூர்ல இருந்து தான் எழுந்தார். அதுக்கு பிறகு சென்னை வந்தாருன்னு என்னுடைய நினைவு. இறந்துட்டாரு, எனக்கு தெரிஞ்சு 2017-18 இறந்தார். அப்போ மகிபி பாவிசைக்கோ கர்நாடகாவுடைய அரசியல்ல எப்படியெல்லாம் வந்து இந்த கன்னட இனவெறி தொடங்கியது. சித்தராமையா வந்து 2013-12 சொல்றாராம், தமிழர்களை பார்த்து தாய்மொழி கல்வி வந்து எப்படி கெட்டியா புடிச்சுக்கணும்னு கத்துக்குங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நாம கெட்டியா புடிச்சுக்கிட்டோன்றது உண்மைதான். ஏன்னா கர்நாடகாவிலையும் கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க. அதை பார்த்து தான் யோசிச்சிருக்காங்க. அப்போ நமக்கு ஒரே விஷயம் தெரியுது, தமிழர்கள் எப்பாடுபட்டா தங்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவா இருந்திருக்காங்க. ஆனா கன்னட இனவெறியர்கள் அதுல வந்துட்டு துப்பாக்கியால சுட்டாவது அவங்கள அடக்கிடணும்னு நினைச்சிருக்காங்க. அதுல ரொம்ப விரிவா எழுதுனது வந்து 2 பேர் தான். ஒன்னு புலவர் மகிபி பாவிசைக்கோ, 2வது ஐயா ஆணைமுத்து அவர்கள். இதற்குரிய சிந்தனையாளர் இதழை நடத்திய ஐயா ஆணைமுத்து அவர்கள் இங்க இருந்து கர்நாடகாவுக்கு நேரடியா போறாரு. அவர் அழைத்துட்டு போறது யாருன்னா குணா ஐயா. அப்ப அங்க போய் எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு அதற்கு பிறகு எந்தெந்த இடத்துல இருந்து இந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு, எப்படி எல்லாம் கலவரம் நடந்துச்சுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு உண்மை கண்டறியும் குழு போல எழுதுறாரு சிந்தனையாளர் இதழ்ல ஐயா ஆணைமுத்து அவர்கள். இந்த பதிவுகள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அது நமக்கு ரொம்ப ஒரு விதத்துல வரலாறு தெளிவாக பதிவு செய்யப்பட்டுருச்சு. முன்னாள் தமிழ் தேசியவாதி நண்பர் பாரிசாலன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அண்மையில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்த முயற்சி பண்ணார். அப்ப நான் அங்க போயிருந்தேன். கொஞ்சம் தாமதமா போயிட்டேன். பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க எல்லாம் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. வெளியே கொஞ்சம் நபர்கள்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு நண்பர் என்ன பார்த்துட்டு, அண்ணா நீங்க ஊடகங்கள்லாம் பேசுவீங்கன்னு என்கிட்ட பேசினாரு. பேசும்போது என்கிட்ட சொல்றாரு, ஆனா நான் கர்நாடகால இருந்து வந்திருக்கேன், பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு கையில ஒரு கருப்பு கயிறு கட்டிருக்கு. அதை காமிச்சு, ஆனா இந்த மாதிரி ஒரு கயிறு, இந்த கயிறு இல்ல, இந்த மாதிரி ஒரு கயிறை பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழ் பசங்களுக்கு இந்த கன்னடர்கள் கட்டி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கருப்பு கயிறை பார்த்துலாட்டி இந்த மாதிரியான இந்த வார்த்தையெல்லாம் இப்ப கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருக்கு. என் வார்த்தையெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு அவங்க இதோட கொடூரமா சொல்லுவாங்க. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. திரும்ப ஒரு நான் நம்ப முடியல. நான் திரும்ப அவருக்கு ஒரு பேசும்போது நான் கேட்டேன், உண்மையா இப்படி நடந்துச்சு அப்படின்னு. எங்க அம்மா அப்பா பேசிக்குவாங்க, இந்த மாதிரி கருப்பு கயிறை கட்டி விட்டுருவாங்க. கருப்பு கயிறை பார்த்தா கருப்பு கயிறு எவன் கையில இருக்கலாம் அவங்களாம் அடி அப்படின்னு ஒரு வேலையை பண்ணுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு திட்டமிட்ட இனவெறி 1980களிலேயே உருவாக்கப்பட்டிருக்குன்னா அதற்கு காரணம் குதிரை மூக்கன் ராஜ்குமார் அவர்கள் தான், மதிப்பிற்குரிய தான். ஸோ இது ஒரு தவறு. அதனால இந்த மாதிரியான வேலைகளை வந்து முதல்ல கர்நாடக அரசு கைவிடணும். ஜூன் 12 அன்னைக்கு DK சிவகுமார் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் போய் மேகதாது அணை கட்ட அனுமதி வேணும்னு மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் நிதியமைச்சரையும் பிரதமரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டார். ஆனா அதே ஜூன் 12 அன்னைக்கு மேட்டூர் அணையை திறக்கணும். நம்மால் திறந்தாரான்னு கேட்டா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் திறக்கல. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெங்களூர்ல தான், கர்நாடகாவில தான் இருந்தார். எங்க இருந்தாருன்னா பெங்களூர் ஏர்போர்ட்ல இறங்கி அங்கிருந்து அப்படியே கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் 1.5 கிலோவுக்கு வெள்ளிவாள் கொடுத்துட்டு வந்தார். காவிரி தண்ணி கொடுங்கன்னு கேட்க போல, 10 TMC தண்ணி போன மாசம் வர வேண்டிய பாக்கி இருக்கிறத கொடுங்கலாம் கேட்கல, அவர் போய் வெள்ளிவாள் கொடுத்துருக்கு. சோ இப்போ அவர் இந்த 3 நபருடைய மரணத்திற்கு குரல் கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால புலவர் மகிபி பாவிசைக்கோ எழுதுனா அந்த தாய்மொழி கல்வி செல்லா காசா கிள்ளுக்கிறியா அந்த புத்தகம் வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கிடைச்சா வாங்கி படிங்க. அது வெறும் தாய்மொழி கல்வியை பற்றியது மட்டுமல்ல, தாய்மொழி கல்விக்காக உயிர் துறந்த 4 தங்கவயல் தமிழர்களுடைய உயிர் ஈகம் பற்றிய ஒரு நூல். சிந்தனையாளர் இதழ்ல அந்த ஒரு புத்தகம் வந்திருக்கு. சிந்தனையாளர் இதனுடைய கட்டுரை தொகுப்பா வந்திருக்கு. அதுவும் நான் சொல்றேன். அதற்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோமே. இவ்வளவு நேரம் நான் பேசின எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய நோக்கம் இந்த 2 புத்தகங்களை வாங்கி படிக்கணும்ன்றது இல்ல, இதில் உள்ள செய்தியை தெரிஞ்சுக்கணும்ன்றது தான். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் எவ்வளவு ஒரு இனவெறியோடு செயல்படுறாங்க, அதற்கு பின்னணியில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தியும், 1980களில் நடந்த நிகழ்வுகள், அந்த மாநிலத்தில் இருந்த ஒரு நடிகர், அவர் அந்த மாநில அரசியல்ல செலுத்தின தாக்கம், ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறார். அந்த நோக்கம் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். மற்றபடி ஆகஸ்ட் 20 இன்றைக்கு தென் மாநில முதலமைச்சர்களுடைய ஒரு மாநாடு மாமல்லபுரத்துல சென்னையில நடைபெறுது. இதற்காக கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றார், சென்னைக்கு வர்றார். இந்த தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு இருக்கு இல்லையா, இதனுடைய தலைவராக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும், மற்றபடி துணை தலைவராக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் சொல்றாரு, எங்களுடைய மாநில பிரச்சனைகளை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், எங்களுடைய மாநில பாதுகாப்பை எப்படி பேணுவதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க இதுல தலையிடக்கூடாதுன்னு பேசுற. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போய் அவர்களுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இவங்க ஒன்றிய அமைச்சரவையோ அல்லது அந்த மாநிலத்தை சேர்ந்த மாநில அரசையோ தொடர்பு கொண்டு கன்னடர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கன்னு அழுத்தம் கொடுப்பாங்களா மாட்டாங்க. அப்போ
தமிழர்களுடைய நியாயமான குரலை கூட புரிந்து கொள்ள முடியாத இந்த மாதிரியான கன்னட இனவெறியர்களை நம்ம என்ன சொல்றது, அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அப்படிதான் இருக்கு. அப்போ இதற்கு தமிழக முதலமைச்சர் என்ன செய்ய போறார்? அவர் இதற்கு நடவடிக்கை எடுக்கணும். கர்நாடக காவல்துறை அல்லாது ஒரு நம்பகமான நீதி விசாரணை, ஒரு நம்பகமான விசாரணை அமைப்பின் மூலமாக இதை செய்யறதுக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு அழுத்தம் கொடுத்து தமிழக முதலமைச்சர் இதை முன்னிடுவோம். ஏன்னா தமிழக முதலமைச்சர் பதவி என்பது ஒரு அரசு பதவி மட்டுமல்ல, அதையும் தாண்டி உலகளாவிய தமிழர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தமிழர்களின் தலைவர் என்கின்ற ஒரு முக்கியமான பொறுப்பு. இது ஒரு தார்மீக பொறுப்பு. இது ஒரு அரசு சட்ட கடமை, அரசு கடமை அப்படின்லாம் நம்ம சொல்லல. அதை தாண்டி இது ஒரு தார்மீக கடமை. அப்போ இதை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உறுதிப்படுத்தணும்னா அதற்கு அவர் முதல்ல கர்நாடக முதலமைச்சர்கிட்ட விளக்கம் கேட்கணும். அதுபோக மனித உரிமை ஆணையம் சொன்ன அந்த வழிமுறைகளை பின்பற்றி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த வழிமுறைகளை, வழிகாட்டுதல்களை பின்பற்றி ஒரு சரியான நீதி விசாரணை நடைபெற்று அதன் மூலமாக கர்நாடக தமிழர்களுக்கு சரியான முறையில் நீதி பெற்று தரணுங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய முதல் கோரிக்கை. இதை செய்யாமல் போனால் கடந்த காலகட்டங்களில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆந்திராவில் பல தமிழர்கள் காட்டுக்குள்ள சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு நீதி கிடைக்கல, இன்னைக்கு அது கிடைக்கல, அந்த நிலைமையில தான் இருக்கு. அப்போ அதே மாதிரியான ஒரு அநீதியை ஜெயலலிதா அவர்கள் எப்படி அனுமதித்தாரோ, எப்படி கண்டும் காணாமல் கடந்து சென்றாரோ, அதே போல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதையும் கண்டும் காணாமல் கடந்து செல்கிறார். அவருக்கு தமிழர்களுடைய உரிமையோ, தமிழர்களுடைய உலகளாவிய தமிழர்களுடைய பாதுகாப்போ முக்கியம் கிடையாது. வெறுமனே அவருக்கு முக்கியம் தன்னுடைய அரசியல் நலன்தான். அதற்காக மட்டும்தான் முதலமைச்சர் வாய் திறப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை நமக்குள்ள உண்டு பண்ணிடும். அதனால தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது. அவர் கர்நாடக முதலமைச்சர் விளக்கம் கேட்கணும். ஒரு சரியான நீதி விசாரணை முறைமைக்கு ஏற்பாடு செய்யணும். அதுபோக கர்நாடக அரசு பேசின திமிர் பேச்சுக்களை எல்லாம் அவங்க திரும்ப பெறணும். எங்க மாநிலத்தை பார்த்து எங்களுக்கு தெரியும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் தமிழ்நாட்டுக்கு தாக்கப்பட்டால் DK சிவகுமார் குரல் கொடுப்பாரா மாட்டாரா? இந்த கர்நாடகாவுடைய உள்துறை அமைச்சர் இந்த மாதிரி திமிர்மையா பேசுறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியதுதான், கன்னடர்கள் உலகில் எந்த மூலையிலாவது தாக்கப்பட்டால் கர்நாடக அரசு குரல் கொடுக்குமா? கொடுக்காதா? கொடுக்கும்ல. அதே தானே நாங்களும் கொடுக்குறோம். தமிழர்களுடைய இன உணர்வையும் பாதுகாப்பு உணர்வையும் நாங்கள் மதிக்கிறோம். அவங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தணும்னு பேசினா அது ஒரு பொறுப்பான அமைச்சருடைய பேச்சு. ஒரு அரசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்சியாளருடைய ஒரு பொறுப்பு குரல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த திமிர்த்தனமா தெனாவட்டா நம்ம அவங்களை கண்டிச்சு எல்லாம் பேசிடலாம், உடனே நம்மளை கை செய்வாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு தமிழ்நாடு அரசா அல்லது தமிழர்கள் அல்லாதவர்களுடைய ஜால்ரா அரசாங்கிறது நமக்கு நல்ல நீண்ட காலமாக அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு ஆதரவாக இங்கே கைது பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆதரவாக அங்கேயும் கைது பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தேவையானது என்ன, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது நடக்கணும். மற்றபடி இதில் சட்டப்பூர்வமான வழிமுறைகள் இருக்கு. கன்னடர்களுடைய அந்த திமிர்த்தனத்தை வெளிப்படுத்தும்படி பேசின கர்நாடக முதலமைச்சர் மீதும் கர்நாடக உள்துறை அமைச்சர் மீதும் தேவைன்னா வழக்கு பதியலாம். அதற்கு ஒரு உதாரணம் இருக்கு. 2018 குஜராத்தில் பீகாரை சேர்ந்த, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டாங்க. அதற்கு பீகார் அரசு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து அதற்கு எதிராக பெரிய அரசியல் எஸ்கலேஷன்ஸ்லாம் பண்ணாங்க. அதற்கு பிறகு முசாஃபர் நீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் தான், தமன்னா யாஸ்மின்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. அதன் அடிப்படையில் முசாஃபர் நீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா, குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த விஜய் ரூபானி மேலையும் அங்க இருந்து ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் மேலையும், கேளுங்க, காங்கிரஸ் எம்எல்ஏ முதலமைச்சர் விஜய் ரூபானி பாஜக 2 பேர் மேலையும் வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கு. கடந்த கால உதாரணம் இருக்கு. இதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தமிழக முதலமைச்சர் செயல்பட்டா அது நல்லா இருக்கும். ஒரு முறை கர்நாடக முதலமைச்சர் மேலே அந்த உள்துறை அமைச்சர் மேலே ஒரு வழக்கு போடுங்க. போட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா இது சரி வராது. அவங்க உங்களுடைய கரூர் சம்பவத்தெல்லாம் பேசுவானுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இனத்திற்காக குரல் கொடுத்தா இனம் உங்களுக்காக குரல் கொடுக்கும். இனத்தை நீங்க கைவிட்டீங்கன்னா இனம் உங்களை கைவிட்டுரும். இதுதான் எங்களுடைய கருத்து. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வழியில் நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.